ஆனால் நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ளே போனால் அது இல்லை. பட் தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கண்ணா? வெறும் எண்ணிக்கை வலிமையா? ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க. ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போகிறீங்க? விஷன் கேட்குறாங்க. மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்கள் கையில் கொடுத்தா என்ன செய்ய போகிறீங்க? அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதை நாங்கள் செய்வோம், அதை செய்வோம். அதனால் என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா. திமுக சைடில் இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா. மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்கிறீங்க, இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச்சு. ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கண்ணா. திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது, அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் நினைக்கிறேங்க.